அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்ப பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள், கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். தை மாதம்னாவே தெரியும், மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம். தை 2ஆம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார், உச்ச நிலை அடைகிறார். அதே மாதிரி தை 3ஆம் தேதி புதன் உள்ள வர்றார். சுக்கிரன் ஏற்கனவே மகரத்துல தான் இருக்கார், அது நம்ம சுக்கிர பயிற்சியில பேசணும், சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும், கும்ப ராசியில் ராகு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க. சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா, காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும். அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும். அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும், தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி. அதுவும் குறிப்பா 4ஆம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால, காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி ஒரு டேங்க் ஒன்றும் இல்லை, இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம், ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும். அப்ப பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால, 10ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி பல போர் நிவர்த்தி, அதாவது சமாதானத்துக்கு வரும். செவ்வாய் உச்சமாகும் போது சமாதானப்படுத்திடுவார், ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும், சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ். அட் த சேம் டைம் அஸ்தமனம் பண்றாங்க, அதை கவனமா பார்த்துக்கணும், சரிங்களா? 6ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆகுறது யோகம், எதிர்க்க ஆளே இல்லை. ராசியாதிபதி அஸ்தமனம் ஆகுறதுங்கிறது உடம்புல சத்து இல்லை, உடம்புலையும் பலம் இருக்கணும், ராசி 6ஆம் எதிரிகளையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் சூழ்நிலை எப்பவுமே இருக்கணுமே ஒழிய உடம்புலையும் சத்து இல்லை எதிரிகளும் இல்லைங்கிறது அதோட அர்த்தமே நீங்க விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க விட்டு கொடுத்துட்டு வந்ததுனாலதான் அவங்க சீண்டலை அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. ஸோ இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி செவ்வாயும் அஸ்தமனம் ஆவார், உச்சநிலை பெற்ற. அதாவது நல்லா இருக்கும் போதிலே திடீர்னு உங்க நண்பர்கள் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, நல்லா இருக்கும் போதிலே உங்க லைஃப் பார்ட்னர் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதெல்லாம். அதாவது இப்படி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது அதிகப்படியா யாரால் நடக்கும்? வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா, கணவன் மனைவி 2 பேரும் வண்டி வாகனத்துல போனீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி தாயாரால் மனைவியை பிரிவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தான். தாயாராலேயோ இல்லாட்டி வேற ஏதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இப்போ நிறைய பேர் இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் படிக்கிறாங்க. ஸோ படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பாதிப்பு ஏற்படுறது, கால்நடை பாதிப்பு உங்களுக்கோ, அதாவது கால்நடைகளால் உங்களுக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், சரிங்களா? ரொம்ப கவனமா இருங்க, எதையுமே அசால்ட்டா எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயா விட்டுறாதீங்க, சரிங்களா? அடிக்கடி பயணங்கள் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இப்படி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். 10 ரூபா காசு பிரயோஜனம் இல்லாம சுத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி உச்சமாய் அஸ்தமனம் ஆகிறதுனால திருமணத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள், திருமணத்துல ஏற்படக்கூடிய செலவுகள் பெருசா இருக்கும். அதாவது எல்லாரும் 1 ரூபா பண்ற செலவு, 1 ரூபா செலவு பண்ற இடத்துல நீங்க 5 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கூட யோசிக்க மாட்டீங்க. காரணம் என்ன? அந்த செவ்வாய் சுக்கிரன் அஸ்தமனமானது உங்க கண்ணை மறைச்சிடும், செலவுகளை அதிகமா இழுத்து விட்டுறோம் அப்படிங்கிறதுதான் உண்மை. 10 ரூபா செலவு பண்ணி ஒரு வேலையை பார்ப்பீங்க, அதுக்கு உண்மையான ஒர்த் என்னன்னு கேட்டா 2 ரூபாயா தான் இருக்கும். நம்ம அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டோம் போல அப்படின்னு நீங்க பின்னாடி, இப்ப இல்ல ஒரு 2 மாசம் கழிச்சு யோசிப்பீங்க. ஏன்னா அது வரையும் சுக்கிரனும் செவ்வாயும் அப்பப்ப மாறி மாறி அஸ்தமனம் ஆகிட்டே தான் இருப்பாங்க.
அதனால அஸ்தமனம் தெளிவானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இதெல்லாம். நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு. சோ அதை மட்டும் பார்த்துக்கங்க. குறிப்பா கால்நடை தொடர்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கணவன் மனைவியராக 2 பேரும் சேர்ந்து போறத ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா? மத்தபடி பெரிய லெவல்ல பாதிப்பு இல்ல அப்படிங்கறத சொல்லலாம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் இழுத்துக்காம இருக்கிறது நல்லது. ஏதாவது பூமி லேண்ட் ரிலேட்டடா இன்னும் சொல்ல போனா இப்போ ஒரு லேண்ட் எனக்கு கிடைக்குதுங்க, நான் வாங்கலாமான்னு கேட்டா வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. செவ்வாய் உச்சம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அஸ்தமனம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி பெண்களாக இருப்பவர்கள், குடும்ப பெண்களாக இருப்பவர்கள் கணவரை வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா போயிட்டு வர சொல்லணும். காரணம் என்ன, 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்றது வந்து 2 பேருக்கு பாதிக்கும். அதாவது இது தந்தைக்கும் கணவனுக்கும் போட்டி. அதாவது குடும்ப பெண்களாக இருப்பவர்களுக்கு உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் உங்க தந்தைக்கும் பிரச்சனை வரும். சண்டை போட்டுக்குவாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டுக்கிற அமைப்பு. சோ இந்த அமைப்பு வரும்போதுல இது வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? அதாவது சூரியன்னா அப்பா, செவ்வாய்னா கணவன். 2 பேரும் சேர்ந்து சூரியனால் செவ்வாய் அஸ்தமனப்படுத்தப்படுறாருன்னா தந்தையால் கணவன் வந்து டம்மியாக்கப்படுறார். அப்படிங்கும்போது டம்மி ஆகும்போதுல எந்த அமையும் இது பண்ண மாட்டாங்க. சோ இதனால உங்க வீட்டுல தேவையில்லாத கலகம் ஏற்படும். அதாவது உனக்கு நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா அப்படிங்கிற மாதிரி உள்ள கான்செப்ட்ல போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எல்லாம் பேச்சு வரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இது பெண்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதுவும் குடும்ப பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதி அஸ்தமனப்படுத்த போறார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கங்க. அப்ப நீங்க பாதிப்பு இல்லாம இருக்கீங்கன்னா உங்க தாயாருக்கு ஏதோ பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு தான், தாய் தந்தையருக்கு ஏதோ பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு பாதிக்கும் நான் சொல்ல முடியாது. காரணம் என்ன, எல்லாமே ராசிக்கு 9ங்கும் போது நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு தான் அர்த்தம். அப்ப தாய் தந்தையருக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறத அர்த்தம். நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, அப்ப தாய் தந்தையருக்கு வீக் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ நீங்க பாதிக்காம இருக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு மருத்துவமனைக்கு நீங்க போய்கிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு அமைப்பு வயிற்றுல பிரச்சனையா இருக்கும், இல்லாட்டி மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கும். எதுவுமே இல்லாம, அதாவது அவங்களுக்கு அவங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில அவங்களுக்கு பாதிப்புன்னு இருக்காது. ஆனா உங்களோட ஜனனகால ஜாதகத்துல அவங்களுக்கு பாதிப்புன்னு இருக்கும். இதன் அடிப்படையில நீங்க மருத்துவ செலவு தாய் தந்தையருக்கு நீங்க செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏதாவது நிச்சயம் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி மொபைலால பாதிப்பு ஏற்படுறது, டாக்குமெண்ட்ஸால பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதியும் அஸ்தமனம், சாரி 3ஆம் இடத்தை தானே எல்லா கிரகங்களும் தொடர்பு கொள்ளுது. 3ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் தொடர்பு கொள்ளும் போதுல இந்த பிரச்சனைகள்லாம் இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். சாதாரண கம்யூனிகேஷன் விஷயம். அதாவது நீங்க பேசாத ஒரு விஷயத்த பேசினதா ஒரு வதந்தி, புரளி. இந்த புரளிகளால் நீங்க இந்த நேரத்துல நிறைய இம்சப்படுவீங்க. சோ யாரு புரளி பேசினாலும் அதை உடனே தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணணுமோ அதை அப்படி சரி பண்ணிடுங்க. சரி பண்ண தவறுனால் அதுவே பின்னாடி ஒரு பெரிய பூகம்பமா மாறும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனியா அப்பா அம்மா விட்டு தனியா வெளியில வர்றது நல்லது. இல்ல அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டால் நீங்க அவங்களுக்கு பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. அதிகப்படியான பணம் உங்க கையில இந்த காலகட்டத்துல போடலாம். அது உங்க பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்க பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் யாரோ உங்க கையில வந்து காசு கொடுப்பாங்க, யார் யாரோ உங்க கையில இருந்து வாங்கிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அது உங்க பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நிறைய பணம் வச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த நேரத்துல பில்டப் பண்ணும். யாரோ இப்ப ஒண்ணும் இல்லை, வீட்டுலன்னு பார்த்தோம்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்கெல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் உங்க கையில பணம் கொடுப்பாங்க, எல்லாருமே உங்க கையில இருந்து பணத்தை வாங்குவாங்க. அது உங்க பணமா இல்லை, உங்க பணம் இல்லை, ஆனா உங்க கையில பணம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பில்டப் அப்படி மட்டும் இருக்கும். சரிங்களா? மற்றபடி உங்களுடைய பெயர் நிலைத்து நிற்பதற்கு ஒரு வீரனா சூரனா ராஜாவா ஏதோ ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் எல்லா மனிதருக்குமே ஏதோ ஒரு பேர், இந்த இதுல நம்ம சிறந்தவன் அப்படிங்கிற பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த சிறந்தவன்கிற பேரை இந்த நேரத்துல எடுப்பீங்க, எல்லாத்துலயும் சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இல்லாட்டி பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இல்லாட்டி குடும்பத்திலே சுப நிகழ்வு நடத்தப்படுறதுனால அது உங்க தலைமையில நடக்கிறதுனால எல்லாரும் உங்களை வாழ்த்துறது, அதே மாதிரி நீங்க தந்தையாகிற அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், நீங்க தாயாகிற அமைப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று விஷயங்கள் நடக்கும். அதாவது ப்ரொமோஷன்
பேரும் புகழும் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஒரு படி மேல எந்திரிச்சு நின்னுட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கும். நிச்சயமா குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நல்ல விஷயங்களே கிடைக்கும். புதிய தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். செய்யலாம். காரணம் என்ன, பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 2வது தொழிலை செய்யறதுக்கு உண்டான இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உருவாக்கி தரும். வாய்ப்புகள் செய்யலாம். நல்லாவே இருக்கும். அதாவது இது எப்பன்னா தை கடைசியில நடக்கும். தை கடைசியில, மாசி ஆரம்பத்துல. ஏன்னா எல்லாமே 10ஆம் இடத்துக்கு எல்லா கிரகங்களும் போகும். தை கடைசியில வந்து அந்த 10ஆம் இடத்துக்குள்ள போன பலனை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கும். இப்ப 10ஆம் இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி எல்லா தொழிலும் செய்யலாம். அதாவது இரும்பு தொழில், எந்த தொழிலும் எல்லா வகையிலையும் தொழில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி உள்ள சமய அமைப்புகள்ல நீங்க உருவாக்கிக்குங்க. சரிங்களா? எல்லாமே நல்லா இருக்கு, பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதியும் அஸ்தமனம், ராசியாதிபதியும் அஸ்தமனம். அதை மட்டும் கவனத்துல கொள்ளுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலயும். குறிப்பா உங்கள்கிட்ட வேலைக்கு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்கணும். ஏன்னா அவங்கதான், அதாவது ராசிக்கு 6ஆம் அதிபதி அஸ்தமனம் செவ்வாய். நீங்க வீக்கா இருக்கீங்க தெரிஞ்சிச்சு. சோ வீக்கா இருக்கும்போது இவங்களை எல்லாம் பண்ணலாம். என்ன சொல்ல போனா பெரிய பெரிய தொழில் ஸ்தாபனங்கள் இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனில இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இப்ப டெண்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிறவங்களே அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் இது கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா டெண்டர் இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எதுவும் நீங்க எடுக்க போறீங்கன்னா, எப்படி வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்ட மூலியமா ஒரு டெண்டர் லாக் பண்றீங்களோ, நீங்க பர்சனலா தனிப்பட்டு ஒரு டெண்டர் லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இல்லாட்டி தேவையில்லாத குழப்பங்களும் இழப்புகளும் வரும் அப்படிங்கிற தொழில் ரிலேட்டடா அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உண்டான மனஸ்தாபங்கள்லாம் தீர்ந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். அவர் சொல்றத நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அவர் என்ன சொல்ற வராரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி அவரோட உடல்நல பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகும். இல்லாட்டி அவர் உடல்நல பாதிச்சாலும் பரவாயில்ல, என் பையன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை நீங்க அவருக்கு கொடுத்துருவீங்க இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. உங்களோட சுதந்திரம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பறிக்கப்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிடத்தைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.